மனிதன் தெய்வமாகலாம். லோன் மற்றும் கடன் வாங்கக்கூடிய பெண்களோட கவனத்திற்கு அப்படிங்கிற வகையில இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வராகவன் அவருக்கு ஒரு கேங்கே இருக்குங்க. அந்த கேங் யாருன்னா சின்ன பசங்க. ஒரு அழகான கிராமத்துல அழகான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு வர்றாரு. என்ன ஒண்ணு, அந்த கிராமத்துல ரோடு வசதி ஒண்ணு கிடையாது. அந்த ரோடு மட்டும் இருந்தா அது வந்து நல்ல ஊர். படிக்க போறவங்களும் வேலைக்கு போறவங்களும் ரொம்பவே அந்த ரோட்டால கஷ்டப்படுறாங்க. இப்போ ஹீரோயின் செல்வராகவனோட போட்டோவை பார்த்துட்டு பாக்குறதுக்கு அவர் எப்படி இருந்தா என்ன, நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்னு செல்வராகவனை நேர்ல பாக்குறதுக்காண்டி அவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க. அங்க நொங்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சென்டிமெண்டலான ஒரு சீன் நடக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து இவர் ரொம்ப நல்லவர், அதனால நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஆச்சரியமா செல்வராகவன் வந்து அவரோட ரியாக்ஷன். இப்படியே போய் அவங்க கல்யாணமும் சீக்கிரமா முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்ச கையை விட ஹைவேஸ்ல ஒரு ஹோட்டல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு செல்வராகவன் அவர் கூட இருக்கக்கூடிய அவங்க அக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சமா பணம் கடன் வாங்கி அந்த ஹைவேல ஒரு அழகான ஹோட்டல் ஒன்று வைக்கிறாங்க. செல்வராகவன் கூட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்பப்போ விடுகதை சொல்லி செல்வராகவன் சந்தோஷப்படுத்துவார். அப்படி ஒரு விடுகதைய சொல்லி அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போய் எல்லார்ட்டையுமே கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹைவேல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. சரி, டைம் ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியாவும் கிளம்பி போயிடுறாங்க. போற வழியில ரோடு சரியில்லை, அதனால அந்த பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் செல்வராகவனுக்கு தெரிய வருது. அப்போ செல்வராகவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கூட சேர்ந்து மைண்ட் கோபி அவரோட மாமா, அவர் தான் உயர் பதவியில இருக்காரு, அங்க போய் மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க ஊருக்கு வந்து ரோடு வேணும் அப்படின்னு. நாங்க வந்து ஒரு 40 குடும்பங்கள் அந்த கிராமத்துல வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. அதை ஏத்துக்கிட்டவர் நல்லவர். ஆனா மைண்ட் கோபி இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் தெரிய வருது, ஏற்கனவே மனு கொடுத்துருந்தீங்க, ரோடு போட்டாச்சா அப்படின்னு கேட்க, இல்ல ரோடு போடல அப்படின்னு மைண்ட் கோபி சார் அவர் சொல்ல, கோபமான அவங்க மாமா வந்து மைண்ட் கோபியை அடிச்சிடுறாரு. அதுல கோபமான மைண்ட் கோபி வந்து ஏற்கனவே அப்பப்போ அந்த ஹைவேல இருக்கிற இவங்க ஹோட்டலுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு தகராறு வேற இருக்கு. இப்போ மாமா வேற அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவனோட அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டலையே அடிச்சு நொறுக்கிடுறாரு. இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம செல்வராகவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துடுறாரு. இதோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே திடீர்னு இறந்து போறாங்க, காணாம போறாங்க. அது ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு அந்த ஊருக்காரங்க யாருக்குமே புரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்க ஊருக்கார பொண்ணுங்க மட்டும் காணாம போறாங்க அடிக்கடி, ஏன்பா அவங்க ஊர்ல இப்படி நடக்குது அப்படின்னு தான் கேட்கறாங்க. அது என்ன காரணம் எதுவுமே புரியலங்க. சரின்ட்டு செகண்ட் ஹாஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது செல்வராகவனோட அக்கா வந்து கடன் வாங்கியிருந்தாங்கல்ல, அது வந்து மைண்ட் கோபிட்டு தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ மைண்ட் கோபி வந்து அதை கேட்கிறாரு, வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. அதை வந்து ஹீரோயின் நம்ம செல்வராகவனோட ஒய்ஃப் அவங்ககிட்ட சொல்ல, ஹீரோயின் இப்ப 50,000 ரூபாய் வாங்கிட்டு போய் அவங்க மூஞ்சில வீசி விட்டு வருவோம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. போன இடத்துல மைண்ட் கோபி என்ன பண்றாரு, அந்த அக்காவை பின்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு அந்த ஹீரோயினை வந்து கெடுத்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. என்ன காரணம் என்ன ஏதுன்னு செல்வராகவனுக்கு தெரியவே தெரியாது. நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்லி என்னென்னமோ கேட்டு பார்க்காரு, யாரும் ஒன்றும் சொல்லலை. கிளைமேக்ஸ்ல அந்த விஷயம் வந்து தெரிய வருதுங்க. மைண்ட் கோபி ஹீரோயினை கெடுக்கும் போது அவர் வந்து மொபைல்ல வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ என்னன்னா, ஹீரோயினை மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பொண்ணுங்களை அப்படிதான் பண்ணியிருப்பாரு. அந்த மொபைல் உடஞ்சு போய் அந்த கடையில கொடுத்துருக்கனால அந்த கடையில இருக்கிற பையன் வந்து பார்த்துட்டு வந்து செல்வராகவன்கிட்ட சொல்லிடுவான். இதுல ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, ரோடு சரியில்லாம அந்த சின்ன குழந்தை வந்து இறந்து போல, அதுவும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளைமேக்ஸ் கடைசி ஒரு 15 நிமிஷத்துல செல்வராகவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இப்ப செல்வராகவன் என்னங்க பண்ணுவாரு, அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். ஆமா, கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும் கண்டிப்பா கொண்டிருப்பாரு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்படி கொண்டிருப்பாரு அதுதாங்க விஷயம். அவரை சண்டை போடும் போது எல்லாருமே சின்ன வயசுல இப்படி ஒரு கேரக்டர் பார்த்திருப்போம். அப்படிங்கிற அளவுல அவர் நேச்சுரலா தன்னோட ஆக்டிங்ல சூப்பரா பண்ணி ஒரு 3 சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அந்த சம்பவம் அதுவும் செல்வராகவன் பண்ணியிருக்காரு. அதை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல தான் பார்க்கணும். அதை எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது. இந்த படத்தை கண்டிப்பா குடும்பத்தோட பாருங்க, ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.